ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்சைட் கிச்சன். இன்றைக்கி இன்சைட் கிச்சனில் ரொம்பவே சிம்பிளான குழந்தைங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தாங்க பீனட் பிரெட் டோஸ்ட். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பீனட் பட்டர் தேவையான அளவு எடுத்துக்கலாம். இப்போ இதை ப்ரெட்டில் நல்லா தடவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இன்னொரு பிரெட் ஸ்லைஸ்லேயும் பீனட் பட்டர் தடவி எடுத்துக்கலாம். ஏற்கனவே பீனட் பட்டர் தடவி வச்சுருக்க பிரெட் மேலே இந்த ஸ்லைஸையும் நம்ம மேலே வச்சிடலாம். இப்போ இதை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் இந்த மாதிரி சின்ன பவுல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஹோல் ப்ரெட்டையே வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிட்ஸுக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் ரவுண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணுறேன். இப்போ இதை லைட்டாக நைஃப் வச்சு இப்படின்னு வெளியே எடுத்தோம்னாக்கா வந்துடுங்க. பாருங்கள், ஷேப் நல்லா இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு ப்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் லைட்டாக சூடானதும் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். பேன் ரொம்ப சூடாகிடக்கூடாது, ஏன்னா ப்ரெட் ரொம்ப கருகின மாதிரி ஆயிரும். அதனால் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மேலே வேணுங்கிற அளவு நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட் டோஸ்ட்டாக இருக்கும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல இந்த அளவுக்கு கோல்டன் கலர் ஆகிருக்கு. 1 மினிட் கம்மியாகவே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் இதை ப்ரெட் டோஸ்ட் பண்ணுங்கிறது இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்துடலாங்க. அடுத்து நான் சின்னமன் பவுடர் எடுத்துருக்கேங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம். இது நான் வீட்லேயே தான் பண்ணது. இப்போ இதோட சுகர் நான் கொஞ்சமாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு 1 டீஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் ஸ்லைசஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டான ஈஸியான பீனட் பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமில், பிரேக்ஃபாஸ்ட் டைம்லலாம் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.